ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கருத்தரிப்புக்கு உதவும் உணவுகள் என்னென்ன இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நீங்கள் அதாவது கருத்தரிப்பு ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சீக்கிரம் கருத்தரிப்புக்கு உதவக்கூடிய சில உணவு முறைகள் இதை பற்றி, அதே மாதிரி அந்த உணவுகளை நம்ம எப்படி எடுத்துக்கிடணும், எந்த டைமில் எடுத்துக்கிடணும், இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. கிராமங்களில் புதுமண தம்பதியரை விருந்துக்கு அழைப்பதிலேயே தொடங்கிவிடும் புது பெண்ணை மசக்கைக்கு தள்ளும் ஏற்பாடு. விருந்து மெனுவில் தலைவாழை இலை தொடங்கி வெற்றிலை வரை இடம்பெற்றிருக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கட்டு இருந்தால் முதலில் அதை சீராக்க சிறப்பு உணவு அவசியம். இன்று பெரும்பாலும் சீரற்ற மாதவிடாய்க்கு சினைப்பை நீர்க்கட்டிதான் முதல் காரணமாக கூறப்படுகிறது, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதற்காக இரத்தத்தின் இன்சுலின் அளவை குறைக்கும் மருந்துகளும் பரிந்துரைக்கப்படுகின்றன. உண்மையில் மாதவிடாய் நாட்களின் ஒழுங்கின்மை தவிர வேறு பிரச்சனைகள் சினைப்பை நீர்க்கட்டிகளால் கிடையாது. கருமுட்டையானது கர்ப்பப்பையை பற்றும் நாள் தாமதப்படுவதுதான் ஒழுங்கற்ற மாதவிடாய்க்கு காரணமே தவிர மலட்டுத்தன்மைக்கு சினைப்பை நீர்க்கட்டிகள் ஒருபோதும் காரணமா இருக்காது. பாலிசிஸ்டிக் ஓவரி என்று தெரிந்தால் செய்ய வேண்டியதெல்லாம் உடனே உணவில் நேரடியாக இனிப்பு பண்டங்களை தவிர்ப்பதும், நார்ச்சத்து நிறைய உள்ள கீரைகள், லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ் உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதும் தான். இவை தவிர பூண்டு குழம்பு, எள்ளு துவையல், கருப்புத்தோல் உளுந்து சாதம் ஆகிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவை ஹார்மோன்களை சீராக்கி இந்த பிசிஓடி பிரச்சனையை தீர்க்க உதவும். சுடு சாதத்தில் வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன் அளவில் எடுத்து போட்டு மதிய உணவை எடுத்துக்கொள்வதும் மிகவும் நல்லது. மாதவிடாய் வரும் சமயம் அதிக வயிற்று வலி உள்ள பெண்கள் சோட்டுக்கட்டாலை உள்ளே இருக்கும் ஜெல்லி போன்ற பொருளை விடியற்காலையில் 2 மாதங்களுக்கு சாப்பிட வேண்டும். தினமும் சிறிய வெங்காயத்தை ஒரு 50 கிராம் அளவாவது உணவில் சேர்ப்பது பிசிஓடி பிரச்சனையை போக்க உதவும். கருத்தரிப்பதில் தைராய்டின் பங்கு மிகவும் கணிசமானது. சரியான அளவுக்கு தைராய்டு சுரப்பு இல்லை என்றாலும் கருத்தரிப்பு தாமதமாகும். உணவில் மீன்கள், கல்லுப்பு, அகர் எனப்படும் வெண்ணிற கடல் பாசி ஆகியவற்றை சேர்ப்பது தைராய்டு பிரச்சனையை சீராக்க உதவும். கடுகு, முட்டைக்கோசை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதும் தைராய்டு பிரச்சனையை சீராக்க உதவும். குழந்தை பேட்டுக்கு உதவும் மிகச்சிறந்த உணவு கீரைகள். தினமும் ஏதேனும் ஒரு கீரையை பெண்கள் அவசியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக பசலைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை இவை ஆண்மை சக்தியையும் பெருக்கும் என்கிறது சித்த மருத்துவம். இந்த கீரைகளை பாசி பயிறு, பசு நெய் சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும். ஆண்களுக்கு விந்து அணுக்கள் குறைவு, விந்து அணுக்களின் இயக்கம் குறைவாக இருப்பது போன்ற காரணங்களால் குழந்தை பேறு தாமதப்படுகிறதா? அப்படி என்றால் உணவில் அதிகமாக முளை கட்டிய பயிர் வகைகளையும், பட்டை, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய் போன்ற நறுமண பொருட்களையும் அதிகம் சேர்க்க வேண்டும். தினமும் முருங்கைக்கீரை, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய முருங்கை விதை பொடி, முருங்கை பிசின், சாரைப்பருப்பு ஆகியவற்றையும் உணவில் சேர்க்க வேண்டும். முருங்கை, பசலை கீரை, தூதுவளை, சிறுகீரை ஆகிய கீரைகளில் ஏதாவது ஒன்றை தினமும் சமைத்து சாப்பிட வேண்டும். மாமிச உணவை விட பச்சை காய்கறி மற்றும் பழங்கள் விந்து அணுக்களை அதிகரிக்கவும் அதன் இயக்கத்தை கூட்டவும் உதவும். முடிந்தவரை வீட்டில் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் சத்து அதிகம் இல்லாத உணவுகளுக்கும் கீரை மற்றும் பச்சை காய்கறிகள் மற்றும் பல வகைகள் அனைத்தையும் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை பேரு நெடு நாட்களாக தள்ளி போகும் பெண்கள் கொத்தமல்லி கீரையை எடுத்து அதனுடன் 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்ல பலனை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஹோம் ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம வீடியோஸை பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் கன்சல்ட் பண்ணுற உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் இந்த டயட்லாம் எடுத்துக்கலாமான்னு சொல்லி மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நம்ம எடுத்துக்கிட வேண்டும். இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேஷன், பட் நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட ஆலோசனை செய்யலாம். சித்த மருத்துவரையும் பார்த்து கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Please be stay connected.
தேங்க்யூ.